வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது HCF அண்ட் LCMல பார்ட் 5 வீடியோ. நான் சொன்ன மாதிரி HCF அண்ட் LCM நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதில் உள்ள ஒரு 10 கொஷின்ஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா இந்த மாதிரி டிஜிட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு கொடுக்கும்போது அதுக்கு எப்படி LCM HCF பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் இல்லை. டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எப்பயும் நம்ம ஃப்ராக்ஷனுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம். இப்போ 3 நான் என்ன பண்ணலாம்னா 3/1 சொல்லி மாற்றிக்கலாம். 2.7 வந்து 27/10 மாற்றலாமா? ஏன்னா அப்போ தான் 10 இருந்தால் தான் மேலே 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இங்கே 9 வரும். 9/100 வருமா? ஓகேவா? ஏன்னா அப்போ தான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? LCM கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஃப்ராக்ஷன்லாம் வந்துருச்சு. ஃப்ராக்ஷனோட LCM எப்படி கண்டுபிடிப்போம்? மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிப்போம். கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிப்போம். ஸோ கீழே பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏன்னா 3 நம்பரும் வேறு வேறு இருக்குது. இங்கே 1 வந்திருக்கனால HCF கண்டிப்பாக கீழே இருக்க 1க்கு தான் வரும். கீழே 1 தான் வரும். LCM மட்டும் கண்டுபிடிங்க. 3, 9, 27க்கு LCM கண்டுபிடிச்சோம்னா 3, 27, 9 3 டேபிளில் போடலாம். ஸோ 1, 9, 3 வரும். அகெயின் 3 போடலாம். 3, 3s are 9, 1. அப்போ என்ன கிடைக்குது? 3 × 3 × 3 27 கிடைக்கும். ஸோ 27/1ன்னா ஆன்சர் என்னது? 27. ஆன்சர் இதுக்கு 27. ஸோ அப்போ நமக்கு டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு சேம் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃப்ராக்ஷனுக்கான மெத்தடையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கொஷினாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தவொடனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஒரு வீட்டில் 4 அலைபேசி உள்ளன. 4 ஃபோன் இருக்குது. காலையில் 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து 5 மணிக்கு ஒன்றா ஒலிக்குது. அதுக்கப்புறமா முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ஒலிக்குது. அப்படின்னா அகெயின் அது மீண்டும் அந்த 4 எப்போ வந்து ஒன்றா அடிக்கும்? ஏன்னா காலையில் 5 மணிக்கு ஒன்றா அடித்தது, அதுக்கப்புறம் மாறி 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 அடிக்குது. ஃபைனலாக திருப்பி இன்னொரு மணிக்கு வந்து ஒன்றா அடிக்கும். அது எத்தனை மணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதே டைப் கொஷின் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க நிமிடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 எடுத்துடலாமா? அப்போ 2, 3, 4, 5 கிடைக்குமா? அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? 2 டேபிள் போடுறேன். ஏன்னா இது LCM தான். ஸோ 1, 3 அப்படியே வச்சுக்கலாம். 2, 5 அவ்வளோதான். வேறு எதுவுமே போட முடியாது. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 2 × 2 × 3 × 5 × 10. 10 கடைசியில் வச்சுக்கலாம். 4, 4 3 12. 12 × 5 60. ஓகேவா? 60 × 100 600. ஸோ டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. 600ங்கிறது மினிட்ஸ், 600ங்கிறது நிமிடம். ஏன்னா இங்கே எடுத்துக்கிட்ட எல்லாமே நிமிடங்களில் தானே இருக்குது. அப்போ 600 நிமிஷம் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5 மணிலேருந்து அந்த 5 மணியோட இந்த 600 நிமிஷம் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ மணி நேரம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 600 நிமிஷத்தை மணி நேரமாக ஹவராக மாற்றோம்னா என்ன பண்ணணும்? 60ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணோம்னா 10 மணி நேரம். அப்போது காலையில் 5 மணிக்கு அடித்தது அடுத்த 10 மணி நேரத்தில் தான் அடிச்சிருக்கும் மிச்சம். அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 6, 7, 8, 9, 10 5 மணி நேரம். அடுத்து 11, 12, அடுத்து 1, 2, 3. இப்போ இந்த 3யோடு தான் 10 மணி நேரம் முடியுது. அப்போ அகெயின் எத்தனை மணிக்கு அடிச்சிருக்கோம்? காலையில் 5 மணிக்கு அடித்த அந்த அலாரம் அகெயின் ஒன்றா அடித்தது வந்து 3 மணிக்கு. ஸோ அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மணி. பிற்பகல், முற்பகல் கிடையாது, பிற்பகல். ஏன்னா பிஎம்மில் தான் வரேன். ஏன்னா மார்னிங் 5 AM நம்ம 10 ஹவர்ஸ் ஆட் பண்ணோம்னா ஈவினிங் 3 o'clock தான் நமக்கு கிடச்சிருக்கும்.
இப்போ ஆன்சர் வந்து பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த மெத்தட் தான். ஸோ மேலே இருக்க நியூமரேட்டருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 1, 5, 2, 4க்கு ஓகேவா. கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். கீழே இருக்க ஹச்சிசிஎஃப் எடுத்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஹச்சிசிஎஃபோட வேல்யூலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக உட்காந்து எல்சிஎம் மேலே தனியாக எடுத்து ஹச்சிசிஎஃப் எடுத்துட்டுலாம் இருக்காதீங்க. டைமை வந்து கன்சியூம் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இருக்க ஹச்சிசிஎஃப் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். பார்த்தவொடனே சொல்லலாம் எல்லாமே 3வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் வந்து 3. இப்போ டிவிஷனில் அதாவது டினாமினேட்டரில் 3 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். ஓகேவா. வேணும்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. 1, 5, 2, 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாமா. 1, 5, 1, 2ன்னு எடுக்கும். அப்போ 2 10, 10 2 20. மேலே 20 வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆன்சர்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். ஆன்சரில் எது டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லை ஒரே மாதிரி. இப்போ எல்லாமே 3 டினாமினேட்டர் எல்லாமே 3 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து நியூமரேட்டர் இப்போ கண்டுபிடிக்கலாம். இல்லை டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தனால அந்த ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்குத் தொகையை மீச்சிறு பொது மடங்காக இருக்குமாறு அமைகிறது. அதாவது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த பேர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்னா எக்ஸ் அண்ட் ஒய். இதோட வேல்யூ வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃபாக தானே இருக்கும் ஃபார்முலா. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வெறும் எல்சிஎம்மாக மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போனா தான் 2 பேரோட மல்டிப்ளிகேஷன் வந்து அதோட எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹச்சிசிஎஃப் வேல்யூ 1 வர்ற மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோன்னே சொல்லலாம் இது வந்து 2ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு ஹச்சிசிஎஃப் 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து 5 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து 3 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இது 1 தான். ரெண்டுமே வேறு வேறு நம்பர், காமனான டிவிசபிள் எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன இருக்கணும், ஹச்சிசிஎஃப் என்பது 1ஆ தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்ட். ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் அது யோசிக்கணும். எல்சிஎம்மா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஹச்சிசிஎஃப் வந்து கண்டிப்பாக 1ஆ இருக்கும் அப்படின்னு. அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்பேவா. இரட்டை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ஹச்சிசிஎஃப் என்னவா தான் இருக்கும், 2ஆக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸ் புக் பேக் கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்திருக்க கொஷின்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. இரட்டை எண்கள்னால் என்ன, 2, 4, 4, 6. அதுவும் சக்ஸசிவ்னா என்ன, பக்கத்தில் வருது 6, 8. அப்போ இதோட ஈவன் நம்பர் இந்த இதோட ஹச்சிசிஎஃப் என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த பல்லுறுப்புக்கோவை வச்சே கேட்டிருக்காங்க. y² - 4y + 4க்கும் y² - 4க்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா பாருங்க. y - 2² எழுதலாமா. அப்போ தான் வந்து இந்த ஃபார்முலா கிடைக்கும். y² - 4y + 4 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து y² - 2² எழுதலாம். அப்போ என்ன அர்த்தம், a² - b² ஃபார்முலா வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா a + b a - b அந்த ஃபார்முலாவில் எழுதலாம். அப்போது 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. இந்த 3 ஃபேக்டர்ஸில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் காமனாக இருக்கிறதுனால இப்போ ஹையஸ்ட் பவர் எடுத்துடும். ஸோ y - 2² மிச்சம் இருக்கிற இந்த y + 2 எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதோட மீப்பேவா 40 எனில் மீச்சிமா, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து 3200 இஸ் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன, 40. எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் வேணும்னா என்ன பண்ணலாம், 3200 டிவைடட் பைக்கு 40 கொண்டு வரலாமா. ஏன்னா இந்த சைடு மல்டிப்ளிகேஷனாக வரும்போது இந்த லெஃப்ட் சைடு வருதுன்னா டிவிஷனாக வரும். அப்போ 0 0 அடிக்கலாம். அடித்தோம்னா 80 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 80. ஒரு ஃபார்முலா வச்சு நிறைய சம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் த, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பல்லுறுப்புக்கோவை. அண்ட் இந்த இதில் என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் முன்னாடி 2 வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம வெறும் x² y² சொல்லி மட்டும்தான் பார்த்தோம்.
வெறும் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 வந்திருக்கு. இதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணுறேன். 2x² - 4x - 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2வையும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக -6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × -6னா -12. அப்போது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸில் 2 நம்பர் வரும். அந்த நம்பரை பெருக்கணும்னா நமக்கு -12 வரணும். அதை கூட்டணும்னா என்ன வரணும்? -4 வரணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸை சூஸ் பண்ணணும். அதுதான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். எப்படி நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சூஸ் பண்ணலாம்? 4 × 12. ஆனால் என்ன வரணும்? பெருக்கணும்னா கழிச்சோம்னா -4, கழிச்சோம்னா கூட்டணும்னா -4, அப்போ வராது. 6 பண்ணலாமா? 6 2s are 12. இங்கே என்ன வரணும்? -4 வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுடலாமா? இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -12 வருது. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா -4 வருது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2x², இந்த -4க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா -6x + 2xன்னு எழுதுகிறேன். இங்கே -6. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை இந்த சைடும் ஜாயின் பண்ணி விட்டேன்னா 2x² + 2x கிடைக்கும். -6x - 6 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுலேயும் காமனாக 2x எடுத்துட்டோம்னா x + 1 கிடைக்குமா? அடுத்து இங்கே -6ஐ வெளியே எடுத்துட்டோம்னா x + 1 கிடைக்கும். நான் இது ரெண்டுலேயும் x + 1 இருக்கிறதுனால அதை ரெண்டையும் காமனாக எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2x - 6ஐ ஒரு ஃபேக்டராக எடுத்துட்டேன். அப்போ இது ரெண்டையும் நான் பிரித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? x + 1 கிடைக்குது, 2x - 6 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா 2வை காமனாக எடுத்து வெளியே வச்சுக்கரலாம். அப்போ 2 × x + 1 × x - 3 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு இது கொடுத்துருக்காங்களே, அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது 3x² - 27 அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்? இப்போ முதல் ரெண்டுக்கும் காமனாக 3 இருக்கிறதுனால 3 எழுதலாம். x² - 9 வருமா? x² - 9னா x² - 3² இருக்கும். அப்போ x + 3 x - 3. ஆல்ரெடி ஒரு 3 வேறு இருக்குது முன்னாடி. இப்போ இதுதான் இதோட ஃபேக்டர், இதுதான் இதோட ஃபேக்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. HCFனா காமனாக இருக்கிறது. காமனாக எது இருக்குது? x - 3 x - 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. இப்போ ஆன்சர் x - 3 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்னு. இந்த பெரிய நம்பர்ஸ் ரெண்டுக்கும் HCF கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ HCFனா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பரால் காமனாக டிவைட் ஆகுதோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதுதான் என்னது? HCF. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா போடலாம். 25 25 25னா 5 டேபிள் போடலாம். 5 5s are 25. அப்புறம் 0 போட்டு 5 5s are 25, 0 போட்டு 5 5s are 25. இந்த மாதிரி போடலாம். திருப்பி 5 போடலாம். இந்த மாதிரி போட்டு வரணும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த நம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். 25 25 25, 36 36 36. அப்போ கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 and 0வால் தான் இருக்குது. அப்போது அந்த நம்பர்ஸால் நீங்கள் மல்டிப்ளை பார்த்தா இந்த நம்பர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணலாமா? இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கிறேன். ஏன் இந்த நம்பரை எடுத்துக்கிறேன்னா இதுவும் ஒரே பேட்டர்ன் மாதிரி இருக்கா? 25 25 25, இங்கேயும் 1 0 1 0 அந்த மாதிரி வருது இல்லையா? அதனால சொல்கிறேன். இப்போ இந்த நம்பரை நான் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 25 கிடைக்கும். அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், 25 கிடைக்கும். அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுக்கும் 25 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பரை 25ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர் கிடச்சிருச்சா? அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? அதே நம்பரை 36ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36 36 36 கிடச்சிரும். அப்போ இந்த நம்பர் கிடச்சிரும். அப்போனா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த நம்பர் இதோட டிவிசபிளாக தான் இருக்கும். அப்போ இதுதான் HCFஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக் மேக்ஸ் புக்கில் இருக்குது இந்த சம்மு.
ஐ திங்க் ப்ராக்டிஸ் சம்முன்னு ப்ராக்டிஸ் இல்லை ஹோம்ஒர்க் சம்முன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்களே அதில் வரக்கூடிய கொஷின் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எப்பயும் போல் இந்த டானா போட்டு போடுவோம் இல்லையா, இதுக்கு தனியாக போடுங்க, இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க, இதுக்கு தனியாக போடுங்க, இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் அதில் ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதோட இதில் ஒரு 10 கொஷின் பார்த்தாச்சு இந்த வீடியோவில். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.